ஒட்டக பால்ல சொஜி பண்ண மாட்டீங்களா? அதே துபாய் போனா பண்ணலாம். ஒட்டக பால்னு சொல்லி நாய் பால்ல டீ போட்டு தருவாங்க. இங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம், தேங்காய் பால், சொஜி. அம்மா வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க ஆசான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். என்னோட வீடியோவை நான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு 6 மாசம் ஆச்சுமா. 51 வயது வரையில் உழைப்பது மட்டுமே அவரது உலகமாக இருந்தது. முன்னுதாரணமாகவே வாழ்ந்து வரும் திருமதி மீனாட்சி அம்மாவை வரவேற்பதில் ஆசான் கல்வி குழுமம் மகிழ்ச்சி அடைகிறது. சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நான் உங்கள் ரமேஷ். கிராஸ் டாக் அப்படின்னா நம்மள பேசவே விட மாட்டாங்க. உன் பேச்சுக்கே இங்க எதுவும் கிடையாது. சட்டப் யுவர் மவுத் அப்படின்ற மாதிரி இருக்கேன் நான். நீங்க சும்மா சொன்னேன். இன்னைக்கு சூப்பரான ஒரு காலையில பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஃபங்க்ஷன் கிடையாது மாதிரி, ஃபங்க்ஷன் கிடையாது, ஆக்சுவலி ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசான் காலேஜில் வந்து அம்மா வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க உமன்ஸ் டேக்கு. ஸோ அதுக்காக தான் போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் டிலே, சாரி. ஏன்னா போன வீக் கொஞ்சம் நானும் அம்மாவும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். நீங்களே பார்த்துருப்பீங்க சுனிதாக்கா வீடியோஸ்லலாம். கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் டிலே. அம்மா வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. உமன்ஸ் டேயில் வந்து ஒரு மோட்டிவேஷனாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்தது அது. அவங்க வந்து அங்கே ஒரு கிளிப்பிங் ஒன்று போட்டாங்க. அதை பார்த்ததும் வந்து எனக்கு அம்மாவுக்கு அப்படியே கண்ணே கலங்கிடுச்சு. ஸோ வந்து அந்த கிளிப்பிங்கை நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ வந்து ரொம்ப சூப்பராக எல்லாரையுமே எங்களை வந்து அவ்வளோ இதுவாக வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த காலேஜில் பிரின்சிபல்ஸு, அப்புறம் வந்து அங்கே இருக்க மேமு எல்லாருமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. உண்மையிலே ஒரு சிலர் வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்க ஒரு சிலர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீச்சருமே சரி, பசங்க கூட சரி, அந்த அளவுக்கு பார்த்து வந்து நம்மளை சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது நம்ம பெரியவங்க எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் பசங்க நடந்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த காலேஜில் டீச்சர்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும்போது பசங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் யாராவது அந்த காலேஜில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த மேம் வந்து ரொம்ப ஆக்சுவலி வந்து முதல்ல அம்மாவெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து என்ன வந்து ஸ்டேஜில் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அம்மாக்காக நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னை பற்றியும் பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அந்த ஈவெண்ட்டுடைய சில கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாமா? ஆமாம், வாங்க போகலாம். காய்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் 365. லோட்டஸ் 365 பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். லோட்டஸ் 365ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாக 365 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது மூலமா நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம கிரிக்கெட் பார்த்துட்ருக்கோம், அதில் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எந்த டீம் வந்து வின் பண்ணோம், எந்த டீம் வந்து டாஸில் வின் பண்ணோம் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை சொல்லி அது மூலயமா நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிரிக்கெட் இன்க்ளூடிங் நிறைய கேம்ஸ் இருக்குது. 200+ கேம்ஸ் இருக்குது. 10 மில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1-to-1 24 ஹவர்ஸ் வந்து 1-to-1 உங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது. ஏதாவது இஷ்யூ அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்போடைய பிராண்ட் அம்பாசடர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டர்ஸ் நவாசுதீன் சித்திக், காஜர் அகர்வால், சுனில் செட்டி, ஊர்வசி ரத்துல்லா, நேகா சர்மா, இவங்க எல்லாருமே வந்து பிராண்ட் அம்பாசடர்ஸாக இருக்காங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி லோட்டஸ் 365 ரெஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான சான்ஸை பெறுங்க. தேங்க்யூ ஸோ மச். தண்ணி வந்து இங்கே வச்சுட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம். கேப்பீங்களே நீங்க ஏதாவது டிஃபரெண்டா செய்யுங்க, டிஃபரெண்டா செய்யுங்க. அப்ப இடியாப்பம் எல்லாருமே செய்வாங்கம்மா. இவங்க சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு 1.5 டம்ளர் வந்து நான் அரிசி வச்சு நம்ம கிட்ட இருக்கிற இடியாப்ப மாவு போட்டிருக்கேன். பாருங்க, இது வந்து நம்ம கிட்ட இடியாப்ப மாவு ரெடியா இருக்கு. நான் அரைச்ச உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வந்து டப்பால கொட்டி வச்சிருவேன். இதில் வந்து உப்பு வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மக்கிட்டே கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஆமாம், நீங்கள் கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ரெடிமேட் இடியாப்ப மாவு. ஆமாம், இப்படி இது பண்ணிவிட்டு ரெடிமேட் இல்லைப்பா. ஓ, இது வந்து மாவு நம்ம எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்ச உடனே இப்படி கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து பிணைஞ்சிக்கங்க.
நம்மக்கிட்ட நிறைய பேர் இடியாப்பம் மாவு வாங்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நல்ல அரிசியில் தான் நல்லா வந்து கழுவி காய வச்சு மறுபடியும் அரைச்சிட்டு வந்து மறுபடியும் வறுத்து அதுக்கப்புறம் வறுத்த மாவை மறுபடியும் காய வச்சு அதுக்கப்புறம் ஜலிச்சுட்டு நம்ம பேக் பண்ணுறோம். நிறைய பேர் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய ஷாம்பு வந்து வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மக்கிட்ட. வடகம் வந்து நல்லா சேல், அதாவது நிறைய பேர் இந்த சீசனில் வாங்கிட்டே இருப்பீங்க. நம்ம வடகம் வந்து இந்த சீசனில் போட்டுக்கிட்டே இருப்போம். திடீர்னு ஸ்டாக் இல்லாமல் போயிடும். மழை பெஞ்சதுன்னா ஸ்டாக். லாஸ்ட் நிறைய பேர் ஷாம்பு வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்குன்னா ஆனால் அதை வந்து ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக வச்சு யூஸ் பண்ணணும். நீங்கள் ஷாம்பு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எந்த கெமிக்கலும் சேர்க்காத தொட்டு அது வந்து கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 2 மாதம் கூட வரும். நம்ம வந்து இப்போ எத்தனை நாளைக்குன்னா ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஷாம்பு பாட்டில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இது வரலட்சுமி செக்கிங்காக. ஸோ இதிலே வந்து டேட் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே வச்சு ஒரு ப்ராடக்ட் செக் பண்ணோம். அது வந்து 4-5 டேஸ், ஆமாம் ஒரு 6 டேஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக ஸ்மெல் வச்சு. ஆனால் இது வந்து 9th அன்னைக்கு நாங்கள் ப்ராடக்டை உள்ளே வச்சோம். இன்னைக்கு வரைக்குமே வந்து கெட்டு போகாமல் ப்ராடக்ட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. ஏன்னா எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுறது இல்லை இல்லைங்களா, அதனால். ஸோ இதில் வந்து இடியாப்பம் மாவு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. என் கையில் மஞ்சள் இருக்குப்பா. ஓ, அதுவும் வந்துடுச்சா? மஞ்சள் இடியாப்பம் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட புதுசாக வந்து இட்லி மாவு, ரெடிமேடு இட்லி மாவு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 1/4 கிலோ இருக்குது அப்படின்னாக்கா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா கலக்கி அப்படியே வச்சுருங்க. உப்பெல்லாம் இதில் இருக்குது. உப்பு நீங்கள் வந்து கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து நார்மல் உப்பு தான் சேர்ப்போம். ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட்டாக உப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க. அது அந்த மாதிரி சேர்க்காம நார்மலாக சேர்த்துருக்கோம். நல்லா வந்து ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் பிடிக்கணும். இது பிடிச்சோன்னே அப்படியே நீங்கள் கலக்கிட்டு இட்லி ஊற்றுனீங்கன்னா சூப்பரான ஒரு இட்லி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து கொள்ளு இட்லி பொடி. இதில் வந்து எள்ளெல்லாம் போடாமல் டயட்டில் இருக்கிறவங்களுக்காக கொள்ளு இட்லி பொடி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட கொள்ளு இட்லி பொடியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தங்களி மாவு. கஞ்சாவும் காய்ச்சிக்கலாம், உளுந்தங்களியாகவும் கிண்டிக்கலாம். இந்த மாவும் நம்மக்கிட்ட வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த உளுந்தங்களி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பிள்ளை ஆகிற பசங்களுக்கெல்லாம் களி கிண்டி கொடுக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் களி கிண்டி கொடுக்கலாம். 2வது அந்த ஐடியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த பேக் பெயின் வரும் அவங்களுக்கு. உட்காந்து அந்த எலும்பெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த உளுந்தங்கஞ்சி குடிச்சாக்கா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காகவும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த உளுந்தங்களி, அதாவது கருப்பு உளுந்தங்களி, இது கருப்பு உளுந்து இருக்குது இல்லைங்களா, அதில் பண்ணியிருக்கேன். நார்மல் உளுந்தில் பண்ணுறத விட கருப்பு உளுந்தில் பண்ணால் தான் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. அதனால் கருப்பு உளுந்தில் நான் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் இந்த கஞ்சி வந்து 3 மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து, ஏன்னா 3 மாதம் வரைக்கும் வாந்தி இந்த மாதிரி இதுவெல்லாம் இருக்கும். அப்படி இல்லாமல் அதுக்கப்புறமா நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வந்து கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். வாங்க இடியாப்பம் செய்ய போகலாம். இடியாப்ப மாவு என்னாச்சு? இல்லப்பா, இது ஆரட்டம் தான் விட்டுட்டு போய் அதை காமிச்ச, புரியுதா? சூடோட பிணைய முடியாதுல்ல, அதனால. ஸோ வந்து இடியாப்ப மாவு வந்து பனைஞ்சி இப்படி பனையணுமா? ஆமா. இடியாப்பத்துக்கும் பாயாவா? இன்னைக்கு பிரதோஷம். இன்னைக்கு நோ பாயா, ஒன்லி பாயா. இன்னைக்கு வந்து இடியாப்பமும் நம்ம வந்து அது பேர் என்ன, சொஜி. அதுதான் பண்ண போறோம் இன்னைக்கு. நான் வந்து இந்த மாதிரி தட்டு வச்சுருக்கேன், அதனால் இதுலேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து கரெக்டாக மாவு பிணைஞ்சோம் அப்படின்னாக்கா புழியறது வந்து ரொம்ப ஈஸி. எப்படியும் நீங்கள் இந்த இது பற்றி எங்ககிட்ட கேட்பீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் அது குமரன் ஸ்டோரில் வாங்கினோம். ஆமாம், இந்த இட்லி குண்டான். ஆமாம், ஏன்னா லாஸ்ட் நம்ம ஒரு டைம் போடும் போதே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் நல்லா இருக்கு இந்த இட்லி குண்டான் வந்து, சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆமாம். 2வது ஊற்றி எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் அதே மாதிரி காய்கறி வேக வைக்கிறதுக்கு. அதான் இடியாப்பம் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம சொஜி பண்ண சீக்கிரமாக இதுவாகிடும். ஆமாம் பாருங்கள், இப்போ ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான். இது நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் இதில் கொட்டிக்கலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அப்படியே பக்காவாக வந்துருக்கு பாருங்கள் இடியாப்பம். சூப்பர். பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம பாயா ரெடி பண்ண போகலாமா? பாயாவா என்ன சொன்னீங்க? இது சொஜ்ஜியா? சொஜ்ஜி. பாயாவிலே இரு.
யார் ஆயா? உங்கள் ஆயா. எங்கள் ஆயா. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். சொஜ்ஜி செய்வது. ஆமாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுலேயே அப்படியே கடுகு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் உளுந்து வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். அதுங்காட்டிங்க இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு, 2வது இது. அதனால் அது எடுக்கணும். டக்குன்னு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். வந்து கீழே தானாக விழுந்துச்சு. இதில் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணுறீங்க? சொஜ்ஜி செய்யறதுக்கு தேங்காய் பால் கேட்டாங்க, அதனால அக்கா கேட்டாங்களா? அத்தை கேட்டாங்க. ஒட்டக பாலில் சொஜ்ஜி பண்ண மாட்டீங்களா? அதே துபாய் போனால் பண்ணலாம். அம்மா சொல்கிறத பார்த்தா இல்லைப்பா, நம்ம இப்போ போனோமே அங்கே கூட நான் நிறைய ஒட்டகம் பார்த்தேன். ஆமாம், நாங்கள் மத்திய பிரதேஷ் போனோம், அங்கே கூட ஒட்டகம் பார்த்தோம். நான் வரும்போது ஒரு ஒட்டகத்தை தூக்கிட்டு வர வேண்டியது. ஒட்டகத்தை தூக்கிட்டு வரேன். ஒட்டக பால் கூட எடுக்க முடியாது. 8 ஓச்சதுன்னா நம்ம அவ்வளோதான். நீங்க தான் அடிக்கடிக்கு ஒட்டக பால் கேட்டீங்க. அதனால தூக்கிட்டு வந்தா நம்ம வளர்த்து நம்மளே வச்சுக்கலாம். இவனுங்களை நம்ப முடியாது 2 பேரையும். ஒட்டக பால்னு சொல்லி நாய்ப்பாலில் டீ போட்டு தருவாங்க. கொஞ்ச நாளில் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன்னா சரி தேங்காய் பால்லே நீங்கள் சொஜ்ஜி தாங்க, எனக்கு போதும். அதில் என்னங்கம்மா? இதில் ஒன்றும் இல்லைண்ணா, பட் நீங்கள் அது முடிஞ்சிடுச்சு. இங்கே வந்து இது வெந்துக்கிட்டே இருக்கு. இது நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இந்த மஞ்சத்தூள் வாடை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அந்த மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாடையும் நமக்கு போயிட்டுருக்கும். இது வந்து 2வதாக எடுத்த பால். ஃபஸ்ட்டு வந்து 2வதாக எடுத்த பால். இப்படி வந்து நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் நம்ம பால் வந்து நிப்பாட்டிடலாம். ஏன்னா வந்து 2வதாக எடுத்த பால்னா புரியல எனக்கு. முதல் ஒரு பால் எடுப்போம் தேங்காவில், திருப்பி அந்த திப்பியில் 2வதாக ஒரு பால் எடுப்போம். அது என்னது? இதான் 2வது எடுத்த பால். முதல் எடுத்த பால் இதோ இருக்கு. அதையும் அங்கே வச்சிருக்கீங்க. அதை ஊற்றணும் கொஞ்ச நேரம் கழிச்சு. இது இப்படி கொதிக்கணும். ஓகே, டவுட் வருதுல்ல எனக்கு. உனக்கு வரும், எல்லா டவுட்டும் வரும். ஸோ வந்து முதல்ல 2வது எடுத்த பாலை ஊற்றணும். அது நல்லா கலர்னதுக்கு அப்புறம் தான் முதல் பாலை ஊற்றணும். அப்போ தான் அந்த திக்னஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். திக்னஸ் கிடையாது, டேஸ்ட் வரும். ஓகே. இது திக்காலாம் வராது நமக்கு. சரி, ஓகே. சொஜ்ஜி வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இது வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் போது இந்த 2வது எடுத்த பாலை வந்து நம்ம ஊற்றிடணும். நான் 1/2 முடி தேங்காய் இதுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் பாலுக்கு 1/2 முடி, மொத்தமாக ஒரு முழு தேங்காவை நான் வந்து ரெடி பண்ணேன். இப்போ 1/2 முடி சொஜ்ஜிக்கும் 1/2 முடி வந்து தேங்காய் பாலுக்கும் வச்சுட்டேன். பார்க்கும் போதே அப்படி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் இது. இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபன் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், இடியாப்பம், தேங்காய் பால், சொஜ்ஜி 3 ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான வந்து சூப்பரான, ஆனால் சூப்பரான உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இடியாப்பமா புழியணுமே அப்படின்னு. மாவு நம்ம கரெக்டாக பிணைஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஆமாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம காலேஜ் போகிறோம். அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அங்கே வந்து வரலட்சுமி இல்லை, நாங்கள் 2 பேரும் தான் போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து வேலை இருக்குது நிறைய. எப்போவுமே வந்து 2 பேரும் ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஒரு சில இடத்துக்கு தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போவோம். ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம ஷாம்பு ஏதோ வந்து போட்டிருந்தோம். அதனால் வந்து பயங்கரமாக அந்த ஆர்டர்ஸ் வந்தனால அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டோம். அதுதான். ஸோ அடுத்து எங்கேயாவது போகும்போது நம்ம கூப்பிட்டு போகலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து ஆக்சுவலி அம்மா வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க ஆசான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ போகலாங்களா? போகலாம். ஓகே, அந்த காரை பார்க் பண்ணிட்டு வரேன். சாதிப்பதற்கு சூழலோ வறுமையோ வயதோ தடையில்லை என வாழ்ந்து காட்டி வரும் மீனாட்சி அம்மாள். என்னோட வீடியோவை நான் பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு 6 மாதம் ஆச்சுமா. பள்ளி பருவத்திலேயே வீட்டு வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில்தான் அவரது வாழ்க்கை தொடங்கியது. வறுமை காரணமாக படிக்கின்ற வாய்ப்பையும் இழந்தார். காலப்போக்கில் புகுந்த வீட்டிலும் வறுமையை எதிர்கொள்ள ஊறுகாய், தொன்னை செய்வது போன்ற பல சிறு தொழில்களில் ஈடுபட்டும் தொடர்ந்து தோல்வியையே சந்தித்தார். ஒரு கட்டத்தில் சூழல் அவரை தற்கொலையை நோக்கியும் நகர்த்தியது. அந்த சூழலிலிருந்தும் மீண்டு வந்தார். சளைக்காத உழைப்பை கையில் எடுத்தார். நம்ம பண்ணால் அவங்களுக்கு அதே மாதிரி கரெக்டாக வரும். இது எப்படி நமக்கு
வந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு எனக்கே சில டைம் ஆச்சரியம். 51 வயது வரையில் உழைப்பது மட்டுமே அவரது உலகமாக இருந்தது. இருந்தும் உயர்வடைய முடியாத நிலையில் தனது மூத்த மகனின் ஆலோசனையின்படி யூடியூப் சேனலை துவக்கினார். தொடக்கத்தில் வருமானம் இல்லாத நிலையிலும் இரவு பகலாக சமைத்து வீடியோக்களை வெளியிட்டார். 63 சந்தாதாரர்களை பெற்ற நிலையில் சிறிது முன்னேறி வரும்போது விபத்தில் தனது மூத்த மகனை இழந்தார். 3 மாதங்களுக்கு பிறகு அந்த சோகத்தில் இருந்தும் மீண்டார். மீண்டும் இளைய மகனின் துணையோடு மிக கடுமையாக உழைத்தார். இந்த உழைப்பின் விளைவாக இன்று யூடியூபில் 8,45,000 சந்தாதாரர்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் மேலும் 3 சேனல்கள், அம்மா மசாலா பொருட்கள், மளிகை கடை, மாடி தோட்டம் என தன் உழைப்பின் எல்லைகளை விரிவுபடுத்தி வெற்றி கண்டும் வருகிறார். உழைப்பால் தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி முன்னுதாரணமாகவே வாழ்ந்து வரும் திருமதி மீனாட்சி அம்மாவை வரவேற்பதில் ஆசான் கல்வி குழுமம் மகிழ்ச்சி அடைகிறது. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் வந்து யூரியா பைக் கேட்டுட்டு போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுவுமே எனக்கு வந்து செட் ஆகலை. என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ ஊறுகாய் ரெடி பண்ண தெரியும். எனக்கு தெரிஞ்சது சமையல் தான். அப்போ அந்த ஊறுகாவை ரெடி பண்ணி ஒரு 2 பையில வச்சுப்பேன், கட்டப்பையில வச்சுட்டு வீடு வீடாக போய் கொடுப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் தான் அந்த ஊறுகாய். 2 ரூபாய் வந்து அது வந்து வசூல் பண்ணுவோம். வாரம் வசூல் பண்ணுவோம். நம்ம ஊருக்காவே காலி ஆயிடும். 2 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் சரி, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கல்யாணம் ஆகி ஒரு 17 வருஷம் கழிச்சு ஒரு 30 தூக்கு மாத்திரைய போட்டுட்டேன். நம்மளால எதுவும் சாதிக்க முடியாது, குடும்பத்துக்கே நம்ம லாய்க்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க நிக்கிறேன். சரி, இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்டல்லாம் தங்கி படிப்பாங்க பசங்க, வேலை செய்ய வருவாங்க வெளியூர்ல. அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் தூக்கி கொடுப்பேன். மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தப்போ தவறு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் ஆசிட்ட குடிச்சேன். கடவுள் எரிக்கணும்னு ஒவ்வொரு கடையிலும் என்னை காப்பாற்றிட்டாரு போல இருக்கு. அப்பதான் நான் யோசிச்சேன், சரி நம்ம ஏதோ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பிள்ளை, என்னோட சின்ன பிள்ளை. உங்களால முடியுமா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒவ்வொரு விஷயத்தையும் ஊக்கு வச்சாங்க. அப்படி ஊக்கு வச்சு நான் பண்ணதுதான் அந்த யூடியூப் சேனல். பெரியவர்கள் இல்லாம போனப்போ அதுக்கப்புறம் சின்னவர் எடுத்து எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால முடியுமா அப்படின்னு சொன்னா நானும் வந்து ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன், நம்மளால முடியும், ஏன் முடியாது, ஏன் 2 தடவை நம்ம சூசைட் அட்டன் பண்ணிய ஸ்தானமா இருக்கோம், அப்ப எதையோ சாதிக்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் நான் யோசிச்சு பண்ணிட்டே இருக்கேன் நானு. அதே மாதிரி நீங்களும் வந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ஃபெயில் ஆன உடனே பசங்க வந்து ரொம்ப டவுன் போயிடுறாங்க, காலேஜ்ல ஃபெயில் ஆன உடனே டவுன் போயிடுறாங்க, வேலை செய்யற இடத்துல ஏதாவது பிரச்சனைனா டவுன் போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் தைரியமா இருந்துங்க, கண்டிப்பா நீங்க எல்லாருமே சாதிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த இதுவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.